பூமி சம்பந்தமான கோட்பாட்டுக்கு வருவோம். இவ்வுலகம் எப்படி முடிவுக்கு வரும் என்று பல்வேறு விஞ்ஞானிகள் யூக கருத்துக்களை தருகிறார்கள். சிலர் சொல்வது சரியாகவும் சிலர் சொல்வது பிழையாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் அடியோடு அழியும் அல்லது என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டும் ஒரே சமயத்தில் நடக்க முடியாது. அப்படி நடந்தால் விஞ்ஞான முரண்பாடாகும். ஆனால் அப்படித்தான் பைபிள் சொல்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தில் அதிகாரம் 1 வசனங்கள் 10-11, மேலும் சங்கீதம் அதிகாரம் 102 வசனங்கள் 25-26 அவை சொல்கிறது, சகல வல்லமையுடைய தேவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான், அவை அழியும் என்று வருகிறது. ஆனால் இதற்கு நேர் எதிரான கருத்து பைபிளில் பிரசங்கி புத்தகத்தில் அதிகாரம் 1 வசனம் 4, மேலும் சங்கீதம் அதிகாரம் 78 வசனம் 69 சொல்லப்படுவது என்னவென்றால், பூமி என்றும் நிலைத்திருக்கும் என்கிறது. எது விஞ்ஞானத்திற்கு முரணானது என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை டாக்டர் வில்லியம் கேம்பலிடமே விட்டுவிடுகிறேன். முதலாவதா அல்லது இரண்டாவதா? ஒன்று விஞ்ஞானத்திற்கு முரணாக இருக்க வேண்டும். இரண்டுமே நடக்க முடியாது. உலகம் ஒரே சமயத்தில் அழியவும் நிலைத்திருக்கவும் முடியாது. இது விஞ்ஞானத்திற்கு முரணானது. வானங்களை பற்றி பார்ப்போம். பைபிள் சொல்கிறது, யோபு அதிகாரம் 26 வசனம் 11, வானத்தின் தூண்கள் நடுங்கும் என்று. ஆனால் திருக்குரான் சூரா லுக்மானில் அத்தியாயம் 31 வசனம் 10, வானங்களுக்கு தூண்கள் ஏதும் கிடையாது, நாம் பார்க்கவில்லையா என்கிறது. தூண்கள் ஏதும் இல்லாமல் வானம் நிற்பது உங்கள் கண்களில் படவில்லையா? வானத்திற்கு தூண் உள்ளதாக பைபிள் சொல்கிறது. வானத்திற்கு தூண்கள் இருப்பதோடு அல்லாமல் 1 சாமுவேலில் பைபிள் சொல்கிறது, அதிகாரம் 2 வசனம் 8, மேலும் யோபு அதிகாரம் 9 வசனம் 6, மேலும் சங்கீதம் அதிகாரம் 75 வசனம் 3 பூமிக்கும் தூண்கள் இருப்பதாக சொல்கிறது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பைபிள் சொல்கிறது, ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 29, அது சொல்கிறது, இதோ பூமியின் மேல் எங்கும் விதைகளும் சகல வித பூண்டுகளையும் விதை தரும் கனிகளாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன். புதிய அனைத்துலக பதிப்பு, விதைகள் கொண்ட செடிகள் மரங்கள் தரும் பழங்கள் அனைத்தையுமே நீங்கள் உணவாக உட்கொள்ளலாம் என்கிறது. இன்று சாதாரண ஒரு பாமரருக்கும் தெரியும், தாவரங்களுள் மிக கொடிய நஞ்சு வகையும் உண்டென்று. இதில் சில வகை காட்டுப்பழங்கள், ஸ்ட்ரிச்னி, தத்துரா, அது மட்டும் இல்லாமல் ஆல்கலாய்டு, ஓலியாண்டர், பக்காய்பாய்டு, இது போன்ற தாவரங்களை நீங்கள் உண்டால் நீங்கள் நிச்சயமாக இறக்க நேரிடும். எப்படி படைத்த இறைவனுக்கு இதை தின்றால் மனிதன் சாவான் என்று தெரியாமல் போயிற்று? இந்த வகையான உணவுகளை டாக்டர் கேம்பல் அவரது நோயாளிகளுக்கு சிபாரிசு செய்ய மாட்டார் என்று எதிர்பார்க்கிறேன். உண்மையான விசுவாசி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞான பூர்வமான ஒரு பரிசோதனை பைபிளில் உள்ளது. அது மார்க் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதில், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், மேலும் சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். இது ஒரு விஞ்ஞானபூர்வமான சோதனை. விஞ்ஞான சொல் வழக்கில் சொல்வதானால் இதை உறுதிப்படுத்தும் சோதனை என்பார்கள். உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியை கண்டுபிடித்து விடலாம். என் வாழ்வின் கடந்த 10 ஆண்டுகளில் நான் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன். ஆனால் அவர்களில் பைபிளின் இந்த சோதனையில் தேர்ச்சி பெற்ற ஒரு கிறிஸ்தவரை கூட நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இதுவரை நான் பார்த்த கிறிஸ்தவர்களில் யாருமே விஷம் குடித்து யாரையுமே பார்த்ததில்லை, விஷம் குடித்து உயிரோடு இருந்ததாக. மேலும் விஞ்ஞான சொல் வழக்கில் இதை பொய்ப்பிக்கும் சோதனை என்றும் சொல்வார்கள். அதாவது, ஒரு பொய்யன் இந்த சோதனைக்கு உட்பட்டு விஷம் குடித்தால் அவன் சாவான். ஆகவே ஒரு பொய்யன் இந்த சோதனைக்கு துணிய மாட்டான். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி இல்லை என்றால் இந்த சோதனைக்கு துணிய மாட்டீர்கள். ஏனெனில் பொய்ப்பிக்கும் சோதனையை நீங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக தோற்பீர்கள். ஆகவே உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி அல்லாத ஒருவர் இந்த சோதனைக்கு துணிய மாட்டார். டாக்டர் கேம்பல் எழுதிய விஞ்ஞானத்தின் ஒளியில் குரானும் பைபிளும் என்ற புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். மேலும் நான் நம்புகிறேன் அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசி என்று. குறைந்தபட்சம் அவராவது இந்த பொய்மைப்படுத்தும் சோதனையை உறுதிப்படுத்த வேண்டும்.
யாரும் பதற்றப்படாதீர்கள், பதற்றப்படாதீர்கள். ஆட்கொள்ளி விஷத்தை உட்கொள்ளுமாறு நான் டாக்டர் கேம்பலை வற்புறுத்த மாட்டேன். ஏனென்றால் இந்த வாதத்தை நடக்காமலாக்க நான் விரும்பவில்லை. ஆனால் நான் அவரிடத்தில் புது பாஷைகளில், அதாவது அந்நிய பாஷைகளில் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், இந்திய நாட்டில் ஆயிரக்கணக்கான பாஷைகள் உள்ளன. நான் அவரிடத்தில் கேட்பதெல்லாம் 3 வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பது. ஒரு 100 ரூபாய் என்று 17 உத்தியோகபூர்வ மொழிகளில் சொல்ல வேண்டும். இந்தியாவில் அத்தனை உத்தியோகபூர்வ மொழிகள் தான் இருக்கிறது. இதை டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கு இன்னும் எளிதாக்க என்னிடம் ஒரு 100 ரூபாய் நோட்டு உள்ளது. மேலும் இதில் 17 மொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி உட்பட. ஹிந்தியில் ஆரம்பித்து வைத்து அவருக்கு உதவுகிறேன். 100 ரூபாய் ஹிந்தியில். மேலும் 15 மொழிகள் உள்ளன. அதை அவர் வாசித்து காட்டட்டும். மேலும் பைபிளின் சோதனை விதி அப்படித்தானே சொல்கிறது, அவர்கள் அந்நிய மொழியில் பேசுவார்கள் என்றுதானே சொல்கிறது. நான் இதை இன்னும் எளிதாக்குகிறேன். இந்த சோதனையில் இதுவரை யாரும் வெற்றி பெற்றதை பார்த்ததே இல்லை. சரி, அவரால் சொந்தமாக பேச முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவர் வாசித்தாவது காட்டட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை டாக்டர் வில்லியம் கேம்பலிடம் கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய மறுப்புரையில் இதை வாசித்து காட்டட்டும். 15 மொழிகளில் 100 ரூபாய் 3 வார்த்தைகள் தான். நீரியல் பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். பைபிளில் ஆதியாகமம் அதிகாரம் 9 வசனங்கள் 13 17 வரை. அதில் கர்த்தர் நோவாவின் காலத்தில் பெரும் பிரளயத்தால் உலகை மூழ்கடித்து அந்த வெள்ளம் வடிந்த பிறகு அவர் சொன்னாராம், வானத்தில் வானவில்லை நான் போட்டு இனி ஒருபோதும் தண்ணீரால் உலகத்தை மூழ்கடிக்க மாட்டேன் என மனித இனத்திற்கு வாக்களித்தேன். ஒரு பாமரன் இது நல்லதுதானே, சரிதானே என்று நினைக்கலாம். ஆகா, வெள்ளத்தால் உலகம் மூழ்கடிக்கப்பட மாட்டாது, அதற்கு வானவில் ஒரு அத்தாட்சி என்று குதூகலிப்பான். சூரிய ஒளியின் சிதறலால் மழை அல்லது பனிமூட்டத்திற்கூடே வருவதுதான் வானவில் என்று இன்று அறிய வந்துள்ளோம். நோவா, அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவரது காலத்திற்கு முன்பே ஆயிரக்கணக்கான வானவில்கள் வந்திருக்கலாம். ஆனால் நோவாவின் காலத்திற்கு முன்பு வானவில் தோன்றவில்லை என்று சொல்வது கதிர்கோட்ட வீதி அன்று இல்லை என்று சொல்வதற்கு ஈடாகும். இது விஞ்ஞான முரண்பாடுதான். மருத்துவ வட்டத்தில் பைபிளை அலசுவோம். பைபிளில் லேவியராகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 49 53 வரை தொழுநோயிலிருந்து தன் வீட்டை பாதுகாக்க ஒரு நூதனமான வழியை பைபிள் சொல்கிறது. தொழுநோயிலிருந்து வீட்டை பாதுகாத்திட அது சொல்கிறது, 2 குருவிகளை எடுங்கள், ஒன்றை கொன்று மரத்துண்டின் மீது ஏற்றி உயிரோடு இருக்கும் மற்றொரு பறவையை ஓடும் நீரில் நனைத்து அதன் பிறகு அந்த இரத்தத்தை வீட்டிற்குள் 7 முறை தெளிக்க வேண்டுமாம். தொழுநோயிலிருந்து வீட்டை பாதுகாக்க குருவியின் இரத்தத்தை வீட்டிற்குள் தெளிப்பதா? ரத்தம் கிருமிகள், நுண்கிருமிகள், நஞ்சு ஆகியவற்றை கடத்துவதற்கு ஏற்ற ஊடகம் என்று தெரியும். டாக்டர் வில்லியம் கேம்பல் தன்னுடைய அறுவை சிகிச்சை கூடத்தை துப்புரவு செய்ய இந்த முறையை பயன்படுத்த மாட்டார் என நம்புகிறேன். அடுத்து லேவியராகமத்தில் அதிகாரம் 12 வசனங்கள் 1 5. மேலும் மருத்துவ ரீதியாக நமக்கு தெரியும், ஒரு தாய் ஒரு குழந்தையை பிரசவித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அசுத்தமாக இருப்பாள். இதை மத ரீதியாகவும் சொல்வதை நான் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் லேவியராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 5 வரை சொல்கிறது, ஆண் குழந்தை பெற்றால் அவள் 7 நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாளாம். அந்த அசுத்த நிலை மேலும் 33 நாட்களுக்கு நீடிக்குமாம். ஆனால் பெண் குழந்தையை பெற்றால் 2 வாரங்களுக்கு அசுத்தமாக இருப்பாள். அந்த அசுத்தம் 66 நாட்களுக்கு நீடிக்குமாம். சுருக்கமாக சொன்னால், ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தையை, மகனை பெற்றால் 40 நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாள். ஆனால் அதுவே ஒரு பெண் குழந்தையை பெற்றால் 80 நாட்களுக்கு அசுத்தமாக இருப்பாள். இதற்கு டாக்டர் வில்லியம் கேம்பலை விஞ்ஞானபூர்வமாக பதிலளிக்க வேண்டுகிறேன். பெண் குழந்தை ஒன்றை பெற்றால் ஆண் குழந்தையை விட 2 மடங்கு அதிகமாக அசுத்தம் நீடிப்பது எப்படி? விபச்சாரத்தை நிரூபிக்க பைபிள் ஒரு அருமையான யோசனையை சொல்கிறது. ஒரு பெண் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று கண்டுபிடிப்பது எப்படி? எண்ணாகமம் புத்தகத்தில் 5வது அதிகாரம் வசனங்கள் 11 31 வரை சுருக்கமாக சொல்கிறேன். அது சொல்கிறது, ஆசாரியன் ஒரு பாண்டத்தில் புனித நீரை எடுத்து தரையில் இருக்கும் அசுத்தத்தை எடுத்து அந்த பாண்டத்தில் கலந்து பிறகு அந்த கசப்பான நீரை அவர் சபித்த பிறகு அந்த பெண்ணை குடிக்கச் செய்ய வேண்டும். அந்த பெண் விபச்சாரம் செய்திருந்தால் அதை குடித்த பிறகு சாபம் அவள் உடலில் இறங்கி வயிறு வீங்கி அவள் தொடை அழுகும்,